ப்ரோக்ராமிங் கீக்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹை. ரெண்ட்லி வீடியோவில் ப்ரோக்ராமிங் சம்பந்தமான உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். சபரிநாதன் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் அவரோட டவுட்டை கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் இது. அவர் கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர் ரேங்க் பிளாட்ஃபார்மில் அல்காரிதம் அப்படிங்கிற டாபிக்கு கீழே இருக்கிற டிட்டர்மைன் டிஎன்ஏ ஹெல்த் அப்படிங்கிற கொஸ்டின். இதுதான் அந்த கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு உண்டான இன்புட் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டினோட இன்புட்டை நம்ம 2 ஹாஃபாக பிரிக்க முடியும். அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேட்டா பார்ட்டாகவும் செகண்ட் ஹாஃப் query பார்ட் மாதிரியும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா பார்ட் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 3 லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் அதனுடைய சைஸ், செகண்ட் லைன் அதனோட ஜீன் வேல்யூஸ், தேர்ட் லைன் அதனுடைய ஹெல்த் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கணும் ஆர் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த டேட்டாவை ஒரு 2D அரே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதில் முதல் லைன் ஜீன்ஸ் அப்படின்னும் செகண்ட் லைன் அதுக்கு உண்டான ஹெல்த் வேல்யூ அப்படின்னும் மார்க் பண்ணிக்கிறோம். இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பார்ட். query பார்ட் எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய query பார்ட். இந்த query பார்ட்டில் ஃபர்ஸ்ட் லைனில் எவ்வளோ query கேட்க போகிறாங்கன்ற கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு லைனும் ஒரு query. அதாவது ஒரு queryல மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட், செகண்ட் வேல்யூ எண்டிங் பாயிண்ட், தேர்ட் வேல்யூ ஒரு டிஎன்ஏ. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எதுக்காக அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஜீன் டேட்டா பேஸில் எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம தேடணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒரு queryலையும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த query பார்த்தீங்கன்னா, இந்த queryயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்டிங் பாயிண்ட் 5. அப்போது நாம் இந்த விண்டோக்குள்ளே மட்டும்தான் அதனுடைய டிஎன்ஏவை தேடணும். ஸோ டிஎன்ஏவை எப்படி தேட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏவை தேட போகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்குக்கு உண்டான சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் மொத்தம் 5 கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் we can form 2 to the power of 5 minus 1 டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரிங்ஸ். அதாவது மொத்தம் 31 டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரிங்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் ஃப்ரம் திஸ் சிங்கிள் ஸ்ட்ரிங் அலோன். அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரிங்ஸில் எதெல்லாம் இங்கே ஜீன் டேட்டாவாக இருக்கோ அந்த ஜீன் டேட்டாவோட ஹெல்த் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய டாஸ்க். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய 31 டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரிங்ஸில் இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் தான் இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் சிங்கிள் ஏ அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங்கை எந்த இடத்துலையும் மார்க் பண்ணலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விண்டோவில் சிங்கிள் ஏ அப்படிங்கிறது கிடையாது. சிங்கிள் ஏ அப்படிங்கிறது விண்டோக்கு வெளியே இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறனால அதை மார்க் பண்ணலை. இந்த விண்டோக்குள்ளே வரக்கூடிய ஜீன்ஸை மட்டும்தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உண்டான வேல்யூஸ் அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, சிக்கு உண்டான வேல்யூ, இதுக்கு உண்டான ஹெல்த் வேல்யூஸ் நம்ம இந்த விண்டோலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த சப்ஸ்ட்ரிங்ஸுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ஹெல்த் வேல்யூஸை நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த கரஸ்பாண்டிங் ஹெல்த் வேல்யூஸை மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் வேல்யூ டோட்டல் ஹெல்த் 19 கிடச்சிருக்கு. இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிற ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய query அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு queryயுடைய டோட்டல் ஹெல்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த டோட்டல் ஹெல்த்தை மொத்தத்துலேருந்தும் எது மேக்ஸிமம் எது மினிமம் ஹெல்த் அப்படிங்கிற 2 வேல்யூவை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதுமானது. ஸ்டேஜ் 2, இந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஸ்பாட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற மேண்டேட்ரி அண்ட் நான் மேண்டேட்ரி ஒர்க்ஸை பிரித்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் queryஸை பொறுத்து அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. எல்லா queryக்கும் சப்ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தே தீரணும். ஸோ இந்த ஒர்க் அன்அவாய்டபிள். ஆனால் இதுவே அந்த சப்ஸ்ட்ரிங்ஸை கொண்டு வந்து இந்த டேட்டா பேஸில் தேடுற ஒர்க் வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ் ஆர்எல்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போதுமே ஃபிக்ஸடாக தான் இருக்க போது. அவங்க கொடுக்குற query ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஒரு queryக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டேட்டா பேஸை ஒரு ஹேஷ் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை தேடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹேஷ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஹேஷ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எல்லாருமே சூர்யா நடித்த சிங்கம் 1 படம் பார்த்துருப்பீங்க. அதில் விவேக் வந்து சூர்யாவோட அப்பா கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்பார். உங்கள் பையன் மட்டும் ஏன் எஸ்ஐயாக இருக்கிறான், நான் வந்து ஏன் கான்ஸ்டபிளாக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த சீனில் பார்த்தீங்கன்னா விவேக் ஒரு கேள்விக்கும் திரும்ப திரும்ப கடைக்கு ஃபோன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் சூர்யா முதல் வாட்டி ஃபோன் பண்ணும்போதே மொத்த டீட்டெயில்ஸையும் தெளிவாக வாங்கி
அவங்க அப்பா கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிடுவார். ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு உண்டான டிஃபரன்ஸ். எப்போதுமே ஒரு வேலையை செய்யும் போது அதனுடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கோப்பை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஹேஷிங்குடைய முக்கியமான கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இங்கேயும் ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம 2 விதமான டாஸ்க் பார்த்தோம். ஒன்று மேண்டேட்ரி டாஸ்க் அண்ட் ஆப்ஷனல் டாஸ்க்னு 2 பார்த்தோம். இந்த இடத்துல சப்ஸ்ட்ரிங் எடுக்க வேண்டியது ஒரு மேண்டேட்ரி டாஸ்க். ஏன்னா ஒரு வாட்டியும் புது புது query வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவே இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் சர்ச் பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க். ஸோ இதை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்க முடிஞ்சதுன்னா நம்ம இந்த ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எழுதியிருக்கிறது தான் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாக்கு உண்டான மேப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேப்போட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேப்பில் கீ வேல்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஜீன் டேட்டா பேஸில் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் ஒரு ஜீன் வேல்யூவை மட்டும் தனித்தனியாக எடுத்து கீயாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கீ வேல்யூக்கும் உள்ள 2 லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த 2 லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு இந்த பி அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா பி அப்படிங்கிற ஜீன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் 5th இண்டெக்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் 1,5 அப்படிங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பார்ட்டில் அதோட ஹெல்த்தோட சம், அதாவது இந்த 1க்கு முன்னாடி வரைக்கும் பிஃபோர் 1 the value of b gene is 0, so it is 0. 1 என்கவுண்டர் பண்ணும்போது அதோட சம் வேல்யூ 2, அதனால் அங்கே 2 ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃப்ரண்ட்டில் போகிறப்ப 5th இண்டெக்ஸ் வரும்போது அதோட சம் வேல்யூ ஆல்ரெடி 2ஆக இருக்கிறது now it becomes +6 which will give me 8. ஸோ இந்த மாதிரி சம்மை மட்டும் கேல்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு எந்த ரேஞ்ச் சொல்கிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு உண்டான சப்ராக்டட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே gmap of b அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் உண்டான ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இண்டெக்ஸஸ் அதனுடைய ஹெல்த் வேல்யூ பேர் வந்து எனக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ தட் நான் இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கை, அதாவது இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வேல்யூஸ் என்னால் ஃபெச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹேஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேஷிங்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். வாங்க அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் நம்மளுக்கு தேவையான மாடியூல்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல் இம்போர்ட் மேத் அப்படிங்கிற மாடியூல்ல இருந்து இன்ஃபினிட்டி INF அப்படிங்கிற வேல்யூவை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ INF அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ எதுக்காக அந்த வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மோஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லூப் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. L is equal to map of லிஸ்ட் இன்புட்டை வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு ஃபார் I in L if I is lesser than, so I is greater than L, I வந்து L ஓட பெருசா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், ரிசல்ட் is equal to I அப்படின்னு சொல்லி நான் ரிசல்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த அரேலே இருக்கக்கூடிய பிகர் மோஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு அரேல கூட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ரிசல்ட்ல மினிமம் மோஸ்ட் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு மினிமம் மோஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் மேக்ஸிமம் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். அதாவது நம்ம மேக்ஸ் இன்ட் அப்படின்னு சொல்லக்கூட மேக்ரோஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ் இன்ட்னு சொல்லக்கூடிய மேக்ரோஸ் யூஸ் பண்ணுவோம் சி லாங்குவேஜ்ல, அதை ஸ்டோர் பண்ணணும். ஆனா பைத்தான்ல அதுக்கு பதிலா இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய மேத் மாடியூல்ல இருக்கிற ஹையர் மோஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இன்ஃபினிட்டியை தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இருக்கக்கூடிய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா பைசெக்ட் லெஃப்ட் அண்ட் பைசெக்ட் ரைட் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து பைசெக்ட் அப்படிங்கிற மாடியூல்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதன் மூலமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ திரும்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் இன்புட்டை வாங்கிக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஐ ஹவ் டு ஃபைண்ட் ஆஃப் சம் வேல்யூ, லெட்ஸ் சே 20. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நவ் சான்சஸ் என்னன்னா, நான் சொல்ற இந்த வேல்யூ இந்த லிஸ்ட்ல இருக்கலாம், இல்லாம போலாம்.
இருந்துச்சுன்னா அதே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணா போதும், இல்ல எந்த இண்டெக்ஸ்ல இருக்குங்க ரிட்டர்ன் பண்ணா போதும். ஓகே, இல்லாதப்போ இந்த நம்பரை விட லெசர் மோஸ்ட் வேல்யூ அதனுடைய இண்டெக்ஸ் எனக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். நான் அதை ஷார்ட்டடாவே எடுத்துக்கிறேன். 3, 6, 8, 11, 20, 43, 52, 91 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட்ல இது சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கு. இப்போ நான் ஃபைண்ட் ஆஃப் 20ன்னு சொல்லும்போது 20ங்கிற நம்பர் இந்த ஆல்ரெடி லிஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால எனக்கு அவுட்புட் அதோட இண்டெக்ஸை சொன்னா போதும். ஒரு இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல 4 இன்புட் கொடுத்தா போதும். ஆனா இதுவே நான் ஒரு சொல்ற நம்பர் 25 அப்படிங்கிற நம்பர் நான் சொல்றேன். 25 லிஸ்ட்ல பிரசன்ட் ஆகல. அப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா 25 விட கம்மியா இருக்கக்கூடிய ஹையர் மோஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 25 விட கம்மியா இருக்குன்னா 5 நம்பர் கம்மியா இருக்கு. அதுல எது அதிகம்னா 20. அதோட இண்டெக்ஸ் ஆன்சரா கொடுக்கணும். அப்ப திரும்ப எனக்கு ஆன்சர் வந்து 4 தான் வரும். அதே மாதிரி இப்ப நான் வந்து 50 அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு வந்து 43யோட இண்டெக்ஸ் சொல்லணும். 43 இண்டெக்ஸ் வந்து 5. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கை பண்றதுக்கு தான் வந்து நம்ம பைசெக்ட் லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதோட அதிகமான வேல்யூ வேணும் அப்படின்னா வில் யூஸ் பைசெக்ட் ரைட் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் பைசெக்ட் லெஃப்ட் அண்ட் பைசெக்ட் ரைட். அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாடியூல்ல இருந்து டிஃபால்ட் டிக்ஷனரிங்கிற வேல்யூ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்ப டிஃபால்ட் டிக்ஷனரி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அகைன் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணி காட்டுறேன். என்னோட பைத்தான் இன்டர்பிரிட்டர்ல நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வெறும் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். DICT அப்படிங்கிற நார்மல் டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டு நான் d டாட் அப்டேட் ஆஃப் ஒரு வேல்யூ அப்டேட் பண்றேன். அதோட கீ வேல்யூ a அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்குண்டான வேல்யூ ஐம் சேயிங் திஸ் இஸ் வேல்யூ a அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் d ஆஃப் a அப்படின்னு சொல்லும் போது அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இதே நான் இந்த பர்டிகுலர் டிக்ஷனரி இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா ஒரு எரர் வரும், கீ எரர். அதாவது நான் சொல்ற அந்த கீ வேல்யூ இல்லை அப்படிங்கிற எரர் வருது. ஆனா இதுவே நான் இந்த டிங்கிறத வந்துட்டு வெறும் டிக்ஷனரியா கொடுக்காம கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய டிஃபால்ட் டிக்ஷனரி கொடுத்தேன் அப்படின்னா இப்ப டிஃபால்ட் டிக்ஷனரி இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து d இஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரின்னு கொடுக்காம ஐம் சேயிங் டிஃபால்ட் டிக்ஷனரி. ஸோ டிஃபால்ட் அப்படிங்கும்போது நான் சேர்த்து வேல்யூ கொடுத்துருக்கணும், ஒரு காலபிள் வேல்யூ கொடுத்துருக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன், லாம்டா. ஸோ டிஃபால்ட் டிக்ஷனரியில் எம்டியா ஒரு அரேவை நான் அசைன் பண்ணியிருக்கிறேன், எம்டி லிஸ்ட். இப்போ அதே மாதிரி நான் திரும்பவும் அப்டேட் பண்றேன். இந்த இடத்துல ஏங்கிற வேல்யூ நான் உள்ள டிக்ஷனரிக்குள்ள அப்டேட் பண்றேன். இப்போ நான் d ஆஃப் a அப்படின்னு சொல்லும் போது வழக்கம் போல அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே நான் இல்லாத ஒரு வேல்யூ கேட்டேன் அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன வேல்யூ சொல்லியிருக்கணும் அது பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் இல்லாத கீயை கேட்கும் போது எனக்கு எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக we always go for default dictionary concept. ஸோ அந்த டிஃபால்ட் டிக்ஷனரி தான் இங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க மெயின் ஃபங்க்ஷனோட வாக் த்ரூ பார்க்கலாம். ஸோ இது கெட் ஹெல்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா அந்த ஹெல்த் வேல்யூ கெட் பண்றதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற சீக்வன்ஸ்ல இருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி மெயினோட வாக் த்ரூ பார்த்துடலாம். ஸோ இதுதான் மெயின் வாக் த்ரூ. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் எதுக்காக அப்படின்னா இன்புட்டை வாங்குறதுக்காக. ஸோ என்னங்கிறது டேட்டா இன்புட், அதாவது சைஸை வாங்குறோம். அடுத்து ஜீன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல அவங்க சொல்லக்கூடிய ஜீன் ஸ்ட்ரிங்ஸை ஃபுல்லா வாங்கி வச்சுக்கிறோம். ஹெல்த் அப்படிங்கிற லிஸ்ட்ல அந்த எல்லா ஹெல்த்தையும் அந்த பர்டிகுலர் ஜீன்ஸ் கொண்ட ஹெல்த்தை அதே இண்டெக்ஸ்ல ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதை கம்ப்ளீட்டா ஒரு மேப்பா நம்ம மாத்தணும். நம்ம ஆல்ரெடி பேசின கான்செப்ட் ஒரு மேப் அப்படிங்கறதுனால இந்த மேப் ஹேஷ் மேப் கான்செப்ட்ல மாத்த போறோம். அந்த ஹேஷ் மேப்பை ஒரு டிக்ஷனரியா கிரியேட் பண்றேன். வேற ஐம் சேயிங் இட் இஸ் a default dictionary with a certain lambda value of 2 values. ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ, செகண்ட் ஒரு வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ எம்டியா இருக்கு, ஏன்னா நான் அதுல அதனுடைய இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போறேன். எந்தெந்த இண்டெக்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய கீ பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போறேன். செகண்ட்ல அதனுடைய குமுலேட்டிவ் ஹெல்த் வேல்யூவோட சம், ஹெல்த் வேல்யூவை ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன்.
ஸோ இந்த இடத்துல எனுமரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனுமரேட் எதுக்காக அப்படின்னா ரெண்டு வேல்யூவை பேரா உங்களுக்கு லூப் பண்ணும். அதாவது ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட். ஸோ 1, 2 அப்படின்னு ஐட்ரேட் பண்ணி கொண்டு போறதுக்காக இந்த எனுமரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ அதுல ஜிமேப்ல இருக்கக்கூடிய அதாவது ஜீன்ஸ்ல இருக்கக்கூடிய அரேல இருந்து எடுத்து ஒரு வேல்யூ ஜிமேப்போட 0th இண்டெக்ஸ்ல அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அதாவது அதோடைய பொசிஷன்ஸ் ஐங்கிற பொசிஷனா இருக்க போது அந்த பொசிஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஜேங்கிற அதோட ஹெல்த் வேல்யூ கொண்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து இந்த செகண்டா இருக்கிற லூப்ல அந்த ஹெல்த் வேல்யூவை டபுளா ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். நம்ம அங்க கிரியேட் பண்ண மேப் மாதிரி. ஸோ இங்கதான் இந்த மேப்பை நம்ம கால் பண்ணி ரன் பண்றோம். இந்த ஸ்ட்ரிங் எதுக்காக, இந்த எஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு டெஸ்ட் கேஸ் இன்புட் வாங்குறதுக்காக. ஒரு டெஸ்ட் கேஸ்லயும் மொத்தம் 3 வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், அடுத்து அந்த ஸ்ட்ரிங். ஸோ இது எல்லாத்தையுமே இன்புட் ஆகும். டி அப்படி அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரிங்கை கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு கெட் ஹெல்த் அப்படின்னு கால் பண்ணும்போது கெட் ஹெல்த் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா நான் கொடுத்த டிஎன்ஏ உடைய ஹெல்த்தை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றதுக்காக தான் இந்த கெட் ஹெல்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ கெட் ஹெல்த்ல நம்ம இந்த ரெண்டு நெஸ்டட் லூப் எஃப் அண்ட் ஜே லூப் யூஸ் பண்ணி நம்ம நெஸ்டடா ஒரு சப்ஸ்ட்ரிங்ஸா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி கிரியேட் பண்ற சப்ஸ்ட்ரிங்ஸ் அதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்ஸ் உங்களுக்கு என்னன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் சப்ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்றேன் சும்மா as of now just to understand. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கோடை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த இன்புட்ஸ் கொடுத்துக்கிறோம், அந்த டேட்டா பார்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் டிக்ஷனரி பிரிண்ட் ஆகுது. நம்ம கிரியேட் பண்ணிக்க டிக்ஷனரி. இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களால பாத்துக்க முடியுது. இதுதான் அந்த டிக்ஷனரி. ஏ அப்படிங்கிற கீக்கு 2 வேல்யூ இருக்கு. அதாவது எந்த இண்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு பிளஸ் அதோட இனிஷியல் சம் அண்ட் லாஸ்ட் சம். பி அப்படிங்கிறது 2 இண்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஸ்டார்டிங் சம் ஒரு ஸ்டேஜ்ல அது குமுலேட்டிவ் சம் என்னவா மாறுது அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது முதல் பார்ட். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு செட். இதுல எந்தெந்த கீ வேல்யூலாம் இருக்கோ, அதாவது எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜீன்ஸை ரிப்பிட்டேஷன் இல்லாம தனித்தனியா பிரிச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்ல வச்சிருக்கிறோம். இப்போ நான் இன்புட் 1ன்ற query கொடுக்குறேன். இப்போ ஒரே ஒரு query கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், என்னோட டிஎன்ஏ. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட் இன்புட்டா கொடுத்துருக்கோம். அந்த டேட்டா இங்க எப்படி டிஃபால்ட் டிக்ஷனரியா மாறி இருக்குன்னு உங்களால பார்க்க முடியுது. இதுல டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது கீ வேல்யூ. அதுக்கு உண்டான வேல்யூல மொத்தம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அது எந்த இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு பிளஸ் அதனுடைய குமுலேட்டிவ் சம். ஒரு ஸ்டேஜ்லயும் அது சம் என்னவா இருக்கு. இனிஷியலா 0 இருந்தது, அதுக்கப்புறமா அது ஹெல்த் வேல்யூ 1 மாறிடுச்சு. ஸோ பிங்கிறது 2 இண்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 1 and 5. இனிஷியலா அதோட ஹெல்த் வேல்யூ 0. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் ஹெல்த் வேல்யூ 2. ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் ஹெல்த் வேல்யூ டோட்டலா 8. ஏன்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல வரும்போது அதோட வேல்யூ வந்து 6. ஸோ 2 + 6 will become 8. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிஃபால்ட் டிக்ஷனரி அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்க போறேன். அது என்னங்கிறத பார்ப்போம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்டிங் பாயிண்ட் 5. டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து CAAB அப்படிங்கிறது அதோட டிஎன்ஏ. இப்போ அதோட சப்ஸ்டிங்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. CAAA. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் ஸ்ட்ரிங் வரவே இல்லை. புரியுதுங்களா? ஏன் 3 கேரக்டர் ஸ்ட்ரிங் வரல அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜீன் சீக்வன்ஸ்லயே ஹையஸ்ட் லென்த் வந்து 2 தான் இருக்கு. ஸோ அதையும் ஒரு கன்சர்னா வச்சிருக்கிறதுனால லென்த் 2க்கு மேல இருக்கிற ஸ்ட்ரிங் எதையுமே நம்ம இங்க கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அதை எப்படி இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல we are saying largest +1 அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபார்மேஷன் லூப்ல. ஸோ லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் will store the length of the maximum gene. ஜீன்ஸ்ல கூட மேக்ஸிமமோட லென்த் என்னன்னு எடுத்துக்கிட்டு அதை லார்ஜஸ்டா ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இதன் மூலமா நம்மளோட ப்ரோக்ராமிங் எஃபிஷியன்சியை ரொம்பவே இம்ப்ரவைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபைனலா ஒரு வாட்டி கண்டுபிடிக்கும் போதும் ஹெச் மினிமம் ஹெல்த் மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுல மினிமம் மோஸ்ட் வேல்யூவும்
இருக்கிறதுலே மேக்ஸிமம் மோஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்றோம் இந்த லாஜிக் மூலமா. ஸோ இதை வாங்க போர்ட்டல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். போர்ட்டல்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜிமேப்பையும் பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய ஹெல்த் டேட்டா இங்க மேல ஹெல்த்தை பிரிண்ட் பண்ணதும் தேவையில்லை. பிளஸ் இந்த சப்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் ஃபார்மேஷனையும் பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது மொத்தத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு இந்த கோடை ஹேக்கர் ரேங்க் போர்ட்டல் ரன் பண்ணி பார்க்க போறோம். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு டெஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி டெஸ்ட் கேஸும் கம்ப்ளீட் ஆகுது உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ். ஏன்னா எப்பெல்லாம் நம்ம ஹேஷ் பண்ணி வச்சிடறோமோ, அதாவது ஒரு டேட்டா செட்டை தேடும் போது டேட்டா செட்டை முதல் ஐட்ரேஷன்லேயே ஹேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சர்ச்சிங் ப்ராசஸ் ரொம்பவே நம்மளுக்கு இம்ப்ரவைஸ்டா இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், we have completed all possible successful test cases. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கொஸ்டினில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட மெயில் ஐடி ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். அந்த கொஸ்டினையும் இதே மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். Until then, happy coding from Team Code Pirates.